ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல் லேர்ன் சிஏ வித் யூனிவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்கம் டேக்ஸோடைய பாஸ்ட் 4 அட்டெம்ப்ட் அனலைஸ் பண்ணி செப்டம்பர் 25க்கு என்ன நம்ம எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் ஆஃப் டைம் லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ஸோ மே 24, செப்டம்பர் 24, ஜான் 25 அண்ட் மே 24 எப்போவுமே ஃபர்ஸ்ட் கொஷின் ரிசர்வ்டு தான். எதுக்கு? டோட்டல் இன்கம். எப்போவுமே டோட்டல் இன்கம் தான் வரும். ஸோ இப்போ டோட்டல் இன்கம் பற்றி சொல்லணும்னா இப்போ டோட்டல் இன்கம் வந்து அவங்க எப்படி வந்து கேட்டுட்டு வராங்க இது வரைக்கும் அப்படின்னா, மெயினாக பிஜிபிபியை மட்டும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி மே 24 கொஷின் இருந்துச்சு. அண்ட் தென் இது வந்து சாப்டர் 9 மாடல், சாப்டர் 9ல் இருக்க கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அதாவது எப்படின்னா அமௌண்ட்ஸ் மட்டும் வேரி பண்ணி கேட்டிருந்தாங்க. சேம் லைக் தட் ஜான் 25யும் அதேமாரி தான். இப்போ மே 25க்கு பிஜிபிபி மிக்ஸ் பண்ணி மெயின் ஃபோக்கஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. இப்போ சாப்டர் 9ல் பார்த்தாலுமே பிஜிபிபி வந்து அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி தான் அதுலேயும் கொடுத்துருப்பாங்க. பட் நீங்கள் வந்து பிஜிபிபியில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் சாப்டர் 9ல் இருக்கிற எல்லா சம்ஸும் வந்து போட்டு பாருங்கள். பிகாஸ் சாப்டர் 9ல் இருக்கிற சம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணிட்டீங்கன்னாவே, இன்வெஸ்டேஷன்ஸ், அதுக்கப்புறம் இந்த டெஸ்டியோ நாலேஜ் கொஷின்ஸ், இது எல்லாமே சால்வ் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு டோட்டல் இன்கமோட ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு நீங்கள் அடாப்ட் பண்ணிட்டீங்கன்னா, எப்படிப்பட்ட டோட்டல் இன்கம் கொஷின் கேட்டாலும் வெதர் அவங்களுக்கு அந்த கொஷின் புரியலனாலும் சரி, ஜஸ்ட்டு உங்களால் ட்ரையாவது பண்ண முடியும் டோட்டல் இன்கம் கொஷின். ஓகேவா? ஸோ பெட்டர் பிஜிபிபியில் வந்து ஸ்ட்ராங்காக இருங்க. ஸோ பிஜிபிபி ஃபோக்கஸ் பண்ணியும் கேட்கலாம். பட் இந்த வாட்டி வந்து லாஸ்ட் அட்டெம்ப்டில் இது கேட்டனால இந்த வாட்டி சாப்டர் 9ல் இருக்க மாடல் ஏதாவது ஒன்று தான் வரும். ஸோ உங்களுக்கு வந்து டோட்டல் இன்கம் கொஷின் வந்து எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியல, எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியல, எந்த மாதிரி மாடல்ஸ் வரும்னு தெரியல அப்படின்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அது வந்து நீங்கள் பார்த்துட்டு ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் அந்த அப்ரோச்சை வந்து அடாப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து டோட்டல் இன்கம் கொஷின் சாப்டர் 9ல் இருக்கிறது எல்லாமே போட்டு பாருங்கள். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அண்ட் தென் கமிங் டு த செகண்ட் கொஷின் பார்த்தோன்னா, செகண்ட் கொஷின் வந்து ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். ஸோ கேபிட்டல் கெயின் வந்து அதாவது ஜான் அட்டெம்ப்டில் மட்டும் லைட்டாக வந்து எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிற மாதிரி அவங்க அன்எக்ஸ்பெக்டடாக அதை கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளும் அப்படி தான் இருக்கணும். எப்போவுமே வந்து ஒரே மைண்ட் செட்லேயும் போகக்கூடாது. பட் இந்த வாட்டி ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் மேபி சான்சஸ் டு ஆஸ்க். பிகாஸ் ஏன்னா ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் மட்டும் கண்டுபிடிங்கன்னு சொல்லி கேட்கல. போன வாட்டி எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, டேக்ஸபிளாக இல்லையா, இவர் வந்து நான் ரெசிடென்ட், இவர் வந்து ரெசிடென்ட், ஸ்கோப் ஆஃப் இன்கம் கண்டுபிடிப்போம் இல்லையா. ஸோ அந்த டாபிக் வச்சு தான் போன வாட்டி கேட்டிருந்தாங்க அந்த லெசனில். ஸோ அதனால் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்னு இருக்குது அப்படின்னா, ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம், அக்ரிகல்ச்சரல் இன்கம், பிஸ்னஸ் இன்கம், ஸோ அதையும் வந்து நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. having the chance to ask. And then ஸோ ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஃபுல்லாக அதில் இருக்கிற எல்லா டாப்பிக்கும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் டிடிஎஸ் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ அதை தவிர எதுவுமே லாஸ்ட்டு 4 அட்டெம்ப்டில் கேட்கல. அதனால நம்மளுக்கு இங்கே வந்து எப்படி டோட்டல் இன்கம் பண்ணமோ அந்த மாதிரி இங்கேயும் வந்து டிடிஎஸ் வந்து ரிசர்வ் ஆயிடுச்சு. ஸோ டிடிஎஸ் எழுதிடலாம். பிகாஸ் அதான் வந்து கேட்டிருக்காங்க இது வரைக்கும். ஸோ அதே மாதிரி வேறு என்னென்ன கொஷின்ஸ் வந்து இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த செட் ஆஃப் கொஷின் கண்டிப்பாக வந்து வந்துடும். எல்லா எக்ஸாம்லேயும் வந்து கேட்டுடுறாங்க செட் ஆஃப் கொஷின். அதுமாரி ரிட்டர்ன்ஸும் லாஸ்ட்டு கொஷின் அதுவும் வந்து கேட்டுடுறாங்க. ஸோ அதுவும் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். செட் ஆஃப் கிளப்பிங் அப்படி இல்லைனா ரிட்டர்ன்ஸ். ஸோ அதுவும் வந்து எல்லா அட்டெம்ப்ட்லேயும் கன்ஃபார்மாக வந்துடும். ஸோ அதெல்லாம் சும்மா ஈஸி சாப்டர், லெஸ் ஹார் ஸ்பெண்ட் பண்ணாவே ஈஸியாக வந்து நம்ம அதில் மார்க் எடுக்க முடியும். ஸோ செட் ஆஃப் வந்து ஒரு ஃப்ளோ இருக்கும். ஸோ அந்த ஃப்ளோ உங்களுக்கு வந்து போட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. செட் ஆஃப் கிளப்பிங் வந்து கான்செப்ட் அவ்வளோதான். ஸோ கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அவங்க எப்படி கிரிட்டிக்கலாக அந்த கேஸை ஃப்ரேம் பண்ணாலும் உங்களுக்கு அந்த கான்செப்ட் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா க்ராக் பண்ண முடியும். ஓகே. அண்ட் தென் ரிட்டர்ன்ஸ் சாப்டர் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ பிகாஸ் எப்போவுமே வந்து தவறாமல் ரிட்டர்ன்ஸ் டிடிஎஸும் கேட்டுருவாங்க. ஓகே. அண்ட் தென் இந்த தேர்ட் கொஷின் இப்படி மாறி இருக்கே பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இந்த தேர்ட் கொஷின் முழுக்க ஹெட்ஸுக்காகவே ஃப்ரேம் பண்ணப்பட்ட கொஷின். ஹெட்ஸை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணி கேட்பாங்க. ஸோ இட் மேபி சேலரிஸ் மட்டும் வச்சு கேட்கலாம், இல்லை கம்பைண்டாக சேலரி ப்ளஸ் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. இப்போது இந்த இடத்துல வந்து ஐஎஃப்ஓஎஸ் பிஜிபிபி வந்து கம்பைன் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் அப்படி கேட்கல, இதுலேயும் அப்படி கேட்கல. இங்கே வந்து சேலரி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியும் கம்பைன் பண்ணி கேட்டிருக்காங்க.
ஸோ மேபி திஸ் டைம் லெஸ் சான்ஸ் தான் அந்த மாதிரி கம்பைன் பண்ணி கேட்குறது. பெட்டர் நீங்கள் வந்து ஹெட்ஸில் இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் டிஒய்கே வந்து போட்டு பார்த்துருங்க. ஸோ இந்த கொஷின் வந்து ஹெட்ஸுக்காக ஃப்ரேம் பண்ணப்பட்ட கொஷின். ஸோ ஹெட்ஸ் தான் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. மேபி சம்டைம்ஸ் இந்த மாதிரி வந்து மாறும். ஏன்னா இங்கே மாறுச்சு இல்லையா? ஸோ அந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக ஏதாவது பண்ணுவாங்க. பட் எல்லாமே அப்படி மாறும்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதுக்காக தான் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியாஸ் எல்லாமே வந்து நம்ம பார்த்தாச்சு. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் தென் வேறு ஏதாவது வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணணும் இந்த மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் அதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அன்டில் தென் திஸ் இஸ் ஸ்வேதா சைனிங் ஆஃப். தேங்க்யூ.